அஸ்ஸலாமு வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் 2025 குரூப் 4 கவுன்சிலிங் போகிற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் முக்கியமான தகவலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், விஏஓ இந்த கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ரவுண்டில் முடிஞ்சு, செகண்ட் ரவுண்டில் வந்து டைப்பிஸ்டோட கவுன்சிலிங் முடிஞ்சு. ஸோ அடுத்து தேர்ட் ரவுண்டு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து 10/3/2025 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1A அப்படிங்கிறது, அடண்டம் 1A அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடண்டம் 1Aல அதோட குவாலிஃபிகேஷனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடண்டம் 1Cல தான் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்டாக இருக்கும். டைப்பிஸ்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது எவ்வளோ போஸ்டிங் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ 1Cக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1D, 1E, 1G, 1H வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்டிங்கை வந்து ரிவைஸ் பண்ணி அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் ஆட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு டீட்டெயில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தேட வேணான்றதுக்காக ஒவ்வொரு அடண்டமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் கட் பண்ணி 1A, 1D எந்த இடத்துலலாம் போஸ்டிங் ரிவைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அடண்டம்லாம் கட் பண்ணி இந்த ஒரே பிடிஎஃப்பில் வர மாதிரி உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மொதல் நம்மளுக்கு வந்து அடண்டம் 1C ரிலீஸ் ஆகும்போது 662 போஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடண்டம் 1H வரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடண்டம் 1Hல வந்து 7 போஸ்டிங் தான் இருந்தது. இப்போ 7 போஸ்டிங் வந்து அதுலேயே வந்து குறைச்சி ஓவராலாக எந்த வேரியேஷனும் இல்லை 1H பொறுத்த வரைக்கும். சில டிபார்ட்மெண்ட்டில் 2 கூடி இருக்குன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2 குறைஞ்சிருக்கும். அதனால் அது ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம்னாக்கா ஒரு 675 கிட்ட அப்ராக்சிமேட்டாக வருது. ஸோ நாளைக்கு வந்து 10ஆம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே தெரிஞ்சிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நான் எடுத்திருக்க லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 675 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு அடண்டமாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்கும், டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ண முடியாது. நான் டோட்டலாக மட்டும் ரீட் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெலிகிராம் சேனல் வந்து இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். கவுன்சிலிங் முடிகிற வரையும் இது உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அடண்டம் 1Aல ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்குரிய எலிஜிபிலிட்டி என்னன்றதை கொடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேடு 3ல் ஒரு 2 கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இதில் வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இவங்க எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது உங்களுடைய ரிசல்ட் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கிரேடு 3, கிரேடு 1, 2 அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இதில் இருக்கக்கூடிய 5 போஸ்டிங் வந்து 3507 கோட் நம்பர் கூடியது. 3517 அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட்டு. 3497 தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். 3504 தமிழ்நாடு சுகர் கார்பரேஷன் லிமிடெட். 3513 தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து 3501 தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போஸ்டிங் கோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்குரிய எலிஜிபிலிட்டி, அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற எல்லா விஷயங்களே வந்து அடண்டம் 1Aலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களுமே இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து என்ன சொல்கிற டவுன்லோட் கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். 3507 ஸ்டெனோ டைப்ஸ் கிரேடு 3க்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது 10th முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் கிரேடு, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஹையர் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அடுத்து ஷார்ட் ஹேண்டு வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஹையர் கிரேடு தமிழ் அண்ட் தமிழில் முடிச்சிருக்கணும், அல்லது லோயர் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். ஹையர் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும், இல்லை லோயர் தமிழில் முடிச்சிருக்கணும். இது எதுக்கு மட்டும் ஷார்ட் ஹேண்டுக்கும் டைப் ரைட்டிங்க்கு இது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2மே போத் ஹையர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தான் 6 போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிஓஏ முடிச்சிருக்கணும். சிஓஏ முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் ஐடி முடிச்சவங்களுக்குலாம் வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, சிஓஏ வேண்டியதில்லைன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. 3517 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து +2 எக்ஸாம் முடிச்சிருக்கணும். ஸோ டைப் ரைட்டிங்கில் வந்து ஹையர் இங்கிலீஷ் ஹையர் இருக்கணும், டைப்பிங் தமிழ்லையும் ஹையர் இருக்கணும், போத் ஹையர் அவ்வளோதான். ஷார்ட் ஹேண்ட்லேயும் போத் ஹையராக இருக்கணும். ஸோ 3497க்கு எஸ்எஸ்எல்சி இருக்கணும், கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா இங்கிலீஷ் தமிழ் ஷார்ட் ஹேண்டு ரெண்டுமே, ஷார்ட் ஹேண்டில் ரெண்டுலேயுமே லோயர் முடிச்சிருக்கணும். அடுத்து டைப் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹையர் இருக்கணும், தமிழ் ஹையர் இருக்கணும். அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3510 வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி +2 ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்டு ஹையர் வந்து போத்லேயும் முடிச்சிருக்கணும். அதே சமயத்தில் டைப் ரைட்டிங்லேயும் ரெண்டுலேயுமே போத் ஹையர் முடிச்சிருக்கணும். 3501 வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். இது வந்து மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில்
ஸோ டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் ரெண்டுமே போத் ஹையர் முடிச்சிருக்கணும். அல்லது ஏதாவது ஒரு இதில் ஹையரோ ஒரு இதில் வந்து லோயரோ முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. இதுலேயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3504 கிராஜுவேட் கண்டிப்பாக கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த 3504ங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக பார்த்துருக்காங்க. ஏன்னா இதில் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து என்னது ரெண்டுலேயுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து என்னது ஹையர் அல்லது லோயர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டைப் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக ஹையர் இருக்கணும். தமிழில் வந்து ஹையரோ லோயரோ ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். 3513 அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் மினிமம் ஜென்ரல் 10th முடிச்சிருக்கணும். ஸோ இது மேலே பார்த்தா அதே தான், ரெண்டுமே போத் ஹையர் ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒன்றில் ஹையர் ஒன்றில் லோயர் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய இதுலேயும் வந்து என்னது COA வந்து இருக்கணும். COA வந்து இந்த டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி இல்லை கம்ப்யூட்டர் IT டிகிரி இதெல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எது தேவையில்லை, COA வந்து தேவையில்லை. ஸோ அதே இது சப்போஸ் அவங்க முடிக்கல அப்படின்னா 2 வருஷம் டைம் கொடுப்பாங்க ஜாயின் பண்ண பிறகு, அதுக்கப்புறம் முடிச்சுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடண்டம் 1A வந்து நம்ம குவாலிஃபிகேஷனுக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அனெக்சர் 3ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டெனோடைபிஸ்ட்னு போட்டு, இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா அடண்டம் 1Cலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அடண்டம் 1Cயில் தான் ஓவராலாக எல்லா போஸ்டிங்குமே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளுக்கு 1D 1E 1F வந்து விட்டுருப்பேன். 1F வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் JA போஸ்டிங் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து சம்பளம் ரிவைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, அதுக்கு தான். அதனால் 1F இதில் வராது. 1D 1E 1G 1H இந்த 4 அடண்டம்லேயும் ரிவைஸ் பண்ண போஸ்டிங்லாம் சேர்த்து இதில் கீழே அடுத்தடுத்து வரும். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 1C வந்து நம்ம கையில் இருக்கணும். அந்த ரிவைஸ் பண்ணுறது கீழே 1 2 1 2 தான் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இதில் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் டெவலப்மெண்ட்டு ஒன்றுக்கு கோடு வந்து மாறும். ஸோ அது மாதிரி உங்களுடைய ரிசல்ட்டில் உங்களுக்கு எந்த இது போட்டிருக்கோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணவும் முடியும். ஸோ தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 4 போஸ்டிங் வந்திருக்கு. அடுத்து வந்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் உமன் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் வந்திருக்கு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷனில் 1 போஸ்டிங் இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷனில் வந்து 1 இருக்குது. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. தமிழ்நாடு வேர் ஹவுசிங்கில் வந்து 1 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து வந்து கிரேடு 3 அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு 8 போஸ்டிங் இருக்குது. ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேரில் வந்து 1 இருக்குது. சிவில் சப்ளை அண்ட் ப்ரொடக்ஷன் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 10 போஸ்டிங் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 போஸ்டிங் இருக்குது. 1CA பொறுத்தவரைக்கும் 3 போஸ்டிங் இருக்கும் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில். அதுக்கப்புறம் வந்து அதில் 2 குறைச்சி அது 1 ஆக்கியிருப்பாங்க. ஸோ அது ரிவைஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் இப்போ கமிஷனரேட்டில் வந்து 7 போஸ்டிங் இருக்குது. அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் சென்னை சவுத்தில் வந்து 10 போஸ்டிங் இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் கோயம்புத்தூரில் வந்து 3 இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் ஈரோடில் 2 இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் ஹோசூரில் வந்து 2 இருந்தது. அந்த 2 இருந்ததை வந்து அதுக்கப்புறம் 1H அடண்டமில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அதை 1 குறைச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து கமர்ஷியல் டேக்ஸ் சேலமில் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் திருவாரூரில் 2 இருக்குது. கமர்ஷியல் திருச்சிராப்பள்ளியில் 1 இருக்குது. திருப்பூரில் 1 இருக்குது. அடுத்து வேலூரில் 2 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டேட் சீனியரில் இருக்கக்கூடிய 7 இருக்குது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங் இருக்குது. டிசிப்ளினரி ப்ரொசீடிங் அதில் வந்து 1 போஸ்டிங் இருக்குது. எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1 இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் வந்து 1 போஸ்டிங் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா 10 போஸ்டிங் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கில் ட்ரைனிங் விங்குன்னு தனியாக ஒரு விங் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ எவால்வேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே கிரேட் 2300 கோடில் அப்படி வந்துகிட்டே இருக்கும். எவால்வேஷன் அண்ட் அப்ளை ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வந்து 2 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேரில் வந்து 1 இருக்குது. ஃபயர் அண்ட் சர்வீசஸ் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேரில் வந்து 4 இருக்குது. அடுத்து ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் வந்து 3 போஸ்டிங் வந்திருக்கு. இது எல்லாமே கிரேட் 3ல் தான் பார்த்துட்டே வரும். ஜியாலஜி அண்ட் மைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் 1 இருக்குது. கவர்மெண்ட் ப்ளீடரில் வந்து பார்த்திங்கன்னா 7 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து ஹேண்ட்லூமில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 இருக்குது. ஹைவேஸில் வந்து 1 இருக்குது. ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஆடிட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 போஸ்டிங். ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 போஸ்டிங் இருந்தது 1Cயில். இதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12 போஸ்டிங் இருந்ததை 17 போஸ்டிங் ஆக்கிட்டாங்க. ஸோ 5 போஸ்டிங் வந்து கூட்டியிருக்காங்க இதில். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து 10 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் இதில் வந்து 1 இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 9 போஸ்டிங் இருக்குது. ஸோ லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 4 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 67 போஸ்டிங் இருக்குது. நேஷனல் NCC டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 போஸ்டிங் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 23 போஸ்டிங் இருக்குது. அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் 5 இருக்குது. அடுத்து செங்கல்பட்டில் 10 இருக்குது. அடுத்து கோயம்புத்தூரில் 10 இருக்குது. கடலூரில் வந்து 4 இருக்குது. தருமபுரியில் வந்து 5 இருக்குது. திண்டுக்கல்லில் வந்து உங்களுக்கு 12 இருக்குது.
ஸோ அடுத்து வந்து ஈரோடில் வந்து 14 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 குறைச்சிருப்பாங்க. ஸோ 2 குறைச்சி வந்து 12 தான் இப்போதைக்கு இது ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சியில் 9 இருந்துச்சு. ஸோ 9 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 2 வந்து 1Cயில் 9 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 குறைச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 குறைச்சி 7 போஸ்டிங் தான் இப்போ கள்ளக்குறிச்சியில் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். ஒன்டியில் 2 குறைச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கன்னியாகுமரியில் 3, கரூரில் வந்து 1, கரூரில் 6, கிருஷ்ணகிரியில் 6, மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 4, மயிலாடுதுறையில் 2, நாகப்பட்டினமில் வந்து 3, நாமக்கல்லில் வந்து 6. ஸோ அடுத்து வந்து பெரம்பலூரில் வந்து 5, புதுக்கோட்டையில் வந்து 7, ராமநாதபுரத்தில் வந்து 6, ராணிப்பேட்டையில் 4, சேலமில் 3, சிவகங்கையில் 7, தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் 10. இந்த நீல்கிரிஸில் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக வந்து எனக்கு 9 போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இது நீல்கிரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகலைன்னா ரிவைஸ்ட் ஆகலை, டைப்பிஸ்டாக ரிவைஸ் ஆயிடுச்சு. ஸோ தேனியில் வந்து 4, திருநெல்வேலியில் வந்து 2, திருப்பத்தூரில் வந்து 8, திருவள்ளூரில் வந்து 8, திருவண்ணாமலையில் வந்து 7, திருவாரூரில் வந்து 9, தூத்துக்குடியில் வந்து 12, திருச்சிராப்பள்ளியில் வந்து 9. ஸோ திருப்பூரில் வந்து 14, வேலூர் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வேலூர் வந்து 18, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு விழுப்புரமில் வந்து 4, விருதுநகரில் வந்து 9. ஸோ இது 9 இருந்தது. இது விருதுநகரில் வந்து 2 குறைச்சிட்டாங்க. ரெண்டை குறைச்சிட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு 7 மட்டும்தான் இருக்கும் இதில். அடுத்து ப்ரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் இதில் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ப்ராசிக்யூஷனில் வந்து 8 இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அண்ட் ஹெல்த் ப்ரிவென்டிவ் மெடிசனில் வந்து 14 போஸ்டிங் இருக்குது. பப்ளிக் லைப்ரரியில் உங்களுக்கு 1 இருக்குது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் 4 இருக்குது. பப்ளிக் வாட்டர் ரிசோர்ஸஸில் வந்து 1 இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1 இருக்குது. ஸோ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ரெவன்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா கமிஷனரேட்டில் 2. ஸோ ரெவன்யூ சென்னையில் வந்து 1, ரெவன்யூ கோயம்புத்தூரில் 1, ரெவன்யூ தருமபுரியில் 1, ரெவன்யூ ஈரோடில் 1, ரெவன்யூ கள்ளக்குறிச்சியில் 1, ரெவன்யூ மதுரையில் 1, ரெவன்யூ மதுரையில் 1, ரெவன்யூ புதுக்கோட்டையில் 2, ரெவன்யூ ராமநாதபுரமில் 1, ரெவன்யூ ராணிப்பேட்டையில் 1. ஸோ அடுத்து ரெவன்யூ நீல்கிரிஸில் வந்து 1, ரெவன்யூ திருநெல்வேலியில் 1, திருநெல்வேலியில் 2, ரெவன்யூ திருவாரூரில் வந்து 3, ரெவன்யூ திருச்சிராப்பள்ளியில் 1, ரெவன்யூ திருப்பூரில் வந்து 1, ரெவன்யூ ரூரல் டெவலப்மெண்ட் டைரக்டரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6. அடுத்து ரூரல் அரியலூரில் 2, ரூரல் கடலூரில் வந்து 1, ரூரல் திண்டுக்கல்லில் 1, ரூரல் ஈரோடில் வந்து 4. ஸோ ரூரல் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 1. அடுத்து நாகப்பட்டினம், அதுலேயே நாகப்பட்டினமில் 2, நாமக்கல்லில் 1, பெரம்பலூரில் 1, சிவகங்கையில் 1, தஞ்சாவூரில் 2, இந்த நீலகிரிஸில் வந்து 2. ஸோ அடுத்து வந்து ரூரலில் தேனியில் 1, திருவள்ளூரில் 1, திருவண்ணாமலையில் 1, திருவாரூரில் 1, திருவாரூரில் 2, தூத்துக்குடியில் 1, வேலூரில் 2, விழுப்புரமில் 1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 11, சோசியல் வெல்ஃபேரில் வந்து 1, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து அதில் 5. ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2. ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3, ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்கில் வந்து 3, சபார்டினேட் கோர்ட்ஸ் அண்ட் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்டில் வந்து 21. ஸோ அடுத்து வந்து சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து 4, தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் வந்து 1, தமிழ்நாடு ஸ்டேட் டேக்ஸ் அப்பல்லேட் ட்ரிபியூனல் இதில் வந்து 2, டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து 7, டவுன் பஞ்சாயத்து டைரக்டரேட்டில் வந்து 1, டவுன் பஞ்சாயத்து காஞ்சிபுரமில் வந்து 1, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 6. ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு ரிவைஸ் ஆகிருக்கு. 6 இருந்தது, 1 கூட்டியிருக்காங்க, 7 போஸ்டிங் ஆகிடுச்சு. அர்பன் லேண்ட் அண்ட் சீலிங் அர்பன் டேக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 1, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து 7, வெல்ஃபேர் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அண்ட் ரீஹாபிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் வந்து 1, தமிழ்நாடு கார்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிட்டடில் வந்து, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் லிமிடெட். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதில் ஸ்டெனோ 2 கொடுத்துருக்காங்க, இல்லை ஸ்டெனோ 3 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறதுல 1, கீழே இருக்கிறதுல வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 662 போஸ்டிங் தான். ஸோ இதை தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, வெறும் அதாவது டிபார்ட்மெண்ட் பேர் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸாக மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த 662. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 1D 1E 1G 1H. இந்த இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது உங்களுக்கு வியூ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 1C.
அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 அடெண்டமும் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 662 675 வரையும் போயிருக்கு. ஸோ நாளைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் மாடலில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 1Dயில் ரிவைஸ் ஆனதுக்கு என்னென்ன போஸ்ட்டு ரிவைஸ் ஆகிருக்கு, என்னென்ன கோட் நம்பருங்கிறத பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 1Eயில் அந்த ஸ்டெனோடைபிஸ்ட்டில் எந்த போஸ்டிங் ரிவைஸ் ஆகிருக்கு, அது கோட் நம்பர் என்ன, அது எந்த கம்யூனிட்டியில் ரிவைஸ் ஆகிருக்குங்கிறதும் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி தான் இந்த இடத்துல 1Gயும் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி கடைசியாக ரிவைஸ் ஆகக்கூடிய 1H வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எந்த அடெண்டமும் நம்மளுக்கு வந்து வரலை கவுன்சிலிங்க்கு. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதோட PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு 10ஆம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சோடனே இந்த நாள் எண்டிங்கில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் வேகன்சி இருக்குன்ற அந்த வீடியோ கூட உங்களை திருப்ப அடுத்த வீடியோவோட வரும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.